எனக்காக பொருந்தேனே எனதழகா. ஐயோ, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி கிச்சன்லேயே நிற்கிறது? இப்போது ரூமுக்கு போகலாமா வேண்டாமா? ரூமுக்கு போக வேற ஒரு மாதிரி இருக்குதே. இவர் வேற நேற்று நைட்டு எல்லாமே நமக்குள்ளே முடிஞ்சிட்டு, அதுவும் நான் சொல்ல கேட்காம நீ தான் எல்லாத்தையும் பண்ணுனன்னு வேற சொல்கிறாரு. ஐயோ, அவரை பார்க்குறதுக்கு வேற எனக்கு ஒரு மாதிரியாக வேற இருக்குது. இப்போது என்ன பண்ணுறது? உண்மையாகவே நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்போமா? ஐயோ கடவுளே, ஒன்றுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஒருவேளை இப்போ நம்ம ரூமுக்கு போய் அதான் நேற்று நைட்டு எல்லாமே நமக்குள்ளே முடிஞ்சிட்டே அப்படின்னு அவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டா? சச்சா, அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார். இவ்வளோ நாள் நம்ம கீழே படுத்திருந்தோம், நம்ம பெர்மிஷன் இல்லாமல் நம்மளை டச் கூட பண்ணதில்லை. ஐயோ, நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கடவுளே, அட்லீஸ்ட் நைட்டு என்ன நடந்துனாச்சும் எனக்கு ஞாபகம் வந்தால் பரவாயில்ல. எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஐயோ. அட அபிமா, என்னடா இன்னும் நீ ரூமுக்கு போகாமல் இங்கேயே நின்றுட்டு இருக்க? என்னடா என்னாச்சு? பொண்ணுலத்தை அடுப்பெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருந்தேன், அதான் இப்போ தான் முடித்தேன். ஐயோ, என்ன அபிமா, இந்த வேலைலாம் உன்னை யார் செய்ய சொன்னது? அதான் காலையில் கௌரி அக்கா வருவாங்கள்ல, அவங்க பண்ணிப்பாங்கள்ல. நீ ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? டைம் ஆச்சு பாரு, நீ போய் ஃபஸ்ட்டு தூங்கு போ. சரியத்தை. அபிமா, ஒரு நிமிஷம்டா, உங்ககிட்ட கொஞ்சம் அத்தை பேசலாமாடா? ஐயோ அத்தை, என்னத்தை இப்படிலாம் கேட்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க அத்தை. இல்லடா அபிமா, அது நானும் கல்யாணம் ஆனதுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ ஆதிக்கிட்ட சரியாக முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறியே, ஏண்டா அபிமா? உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா என்ன? ஆதி உனக்கு தெரியாமல் தாலி கட்டிட்டான்னு நீ ஏதாச்சும் அவன் மேலே கோவமாக இருக்கியாடா? ஆதி தாலி கட்டிட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ அவன் கூட சேர்ந்து வாழணும்னா இல்லைடா. உனக்கு எப்போ இந்த வாழ்க்கை பிடிக்கலையோ அப்போ நீ அத்தைக்கிட்ட தயங்காமல் சொல்லுடா. அத்தை எப்போயுமே உன் பக்கம் தான் நிற்ப, சரியா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்லைத்த. அப்படி இல்லைன்னா அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம்டா அபிமா. அபிமா, ஆதி என் பிள்ளைன்னு சொல்லலை, உண்மையாகவே ஆதி ரொம்ப ரொம்ப நல்லவன்டா. என்ன கொஞ்சம் சிடுன்னு இருப்பான், சரியாக மற்றவங்க கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டான். ஆனால் குணத்தில் தங்கமான பையன்டா. நீயுமே சீக்கிரமாக அவனை புரிஞ்சுப்ப. சரிடா அபிமா, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, ரூமுக்கு போடா, சீக்கிரம் போய் தூங்கு, சரியா? எனக்கு தெரியும் அத்தை. என்னடா? ஒன்றும் இல்லை அத்தை, நான் ரூமுக்கு போகிறேன்னு சொன்னேன். சரிடா அபிமா, அப்புறம் இந்தடா இந்த பாலை அதுக்கிட்ட கொடுத்துரு. சரி அத்தை, குட் நைட். குட் நைட் அபிமா. கேடி, இன்னைக்கு எவ்வளோ நேரம் தான் நீ கிச்சன்லேயே இருப்பேன்னு நானும் பார்க்குறேன்டி. எப்படியா இருந்தாலும் ரூமுக்கு வந்து தானே ஆகணும். வாடி வா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாடா, கொலுசு சவுண்ட் கேட்குது. அபி வரான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சாங் போட்டால் கரெக்டாக இருக்கும். சம்பந்தமே இல்லாம இந்த சாங்கை கேட்டுட்டு இருக்காரு. என்னாச்சு இவருக்கு? வந்துட்டாளா? இப்போ பாருடி என் பர்ஃபார்மன்ஸ. ஐயோ கடவுளே, இது உனக்கே நல்லா இருக்கா? 25 வருஷமா பொத்தி வச்சிருந்த என் கருப்பை இப்படி ஒரே ராத்திரியில போக வச்சிட்டியே. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? அப்படி என்ன உனக்கு நான் பாவம் பண்ணிட்டேன்? ஐயோ கடவுளே. என்ன இவரு ஒருவேளை நேற்று நைட்டு நடந்ததை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரா? ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ, இந்த நியாயத்தை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஏ சோக கதைய கேளு தாய்க்குலமே. ஐயோ தாய்க்குலமே. ஐயோ, அதை நினைக்கும் போது என் மனசெல்லாம் வலிக்குதே. ஐயோ, இவர் என்ன இப்படிலாம் புலம்பிட்டு இருக்காரு? கடவுளே, இப்போ என்ன பண்றது? ஐயோ நீயா? அதுவும் நைட்டு வேற ஆயிடுச்சா? ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ, என்ன இவரு புதுசா நம்மளை பார்த்து பயப்படலாம் செய்யறாரு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஐயோ அபி அபி, என் அழகிடி நீ. இந்த மாதிரி நீ புலம்புறப்ப எவ்வளவு கியூட்டா இருக்கேன்னு தெரியுமா பார்க்க? ஐயோ, என்ன பி? இல்லைங்க, அது நேற்று நைட்டு ஏதோ எனக்கே தெரியாமல் நடந்துருச்சு. சாரி. அது அத்தை பால் கொடுக்க சொன்னாங்க, அதான் என்னங்க. ஓ சரி சரி, வெயிட், நானே வரேன். இவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வராரு? என்ன இவரு இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறாரு? ஒருவேளை நேற்று நம்ம தெரியாமல் பண்ணினதுக்கு இவர் ஏதாச்சும் பழிவாங்க ஏதாச்சும் போகிறாரா? ஐயோ கடவுளே. ஐயோ, என்ன இவரு இவ்வளோ க்ளோஸா வந்து நிக்கிறாரு? எதுக்கு இப்போ இவ்வளோ பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? அது எப்படி எப்படி
நான் தெரியாம பண்ணிட்டேன், சாரி. இப்போ நான் அதை தெரிஞ்சே பண்ண போறேன். பண்ணிட்டு நானும் உங்ககிட்ட சாரி கேட்க போறேன். என்னது? என்ன பண்ண போறீங்க? அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என்னது? ஐயோ ப்ளீஸ்ங்க, வேணாம் ப்ளீஸ். எப்படி இப்படி தானே நேத்து நைட்டு நானும் உங்ககிட்ட கெஞ்சினேன், கதறினேன். ஆனா நீ விட்டியா? இல்ல சொல்ல சொல்ல கேட்காம என் பக்கத்துல வந்து என் லிப்ஸ புடிச்சு அப்புறம் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே இன்னும் க்ளோஸா வந்து அப்புறம் என்ன டைட்டா ஹக் பண்ணி. ஐயோ போதும் போதும், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்க, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. முடியாது. நீ பண்ணினது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரிய வேண்டாம். ஏதோ சொல்லுவாங்களே, முள்ளால தான் எடுக்கணும்னு, அப்படிதான் இப்பவும் நடக்க போகுது. என்னது? ப்ளீஸ்ங்க, வேண்டாம். வேணும். வேண்டாம். முடியாது, எனக்கு வேணும். ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அபி என்னாச்சு? அடச்சி, என்னோட பிரம்மையா இது? கடவுளே, ஏன் அபி உனக்கு என்னடே ஆச்சு? அவர் பாட்டுக்கு அங்க தூரமா நிக்கிறாரு, நீ பாட்டுக்கு என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ ஐயோ, என்ன இவரு பக்கத்துல வராரு? ஐயோ, இப்போ இவ்வளவு நேரம் நம்ம நினைச்சது உண்மையாக போகுதோ? ஐயோ எங்க ப்ளீஸ், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். சாரி சாரி சாரி, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அபி என்னாச்சு? அபி எதுக்கு இப்போ நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இல்ல, அது இப்போ நீங்க எதுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நீ கையில பாலை வச்சுக்கிட்டு இருந்த. சரி நீயா குடுப்பன்னு பார்த்த, நீ குடுக்கல. அதான் சரி நம்மளே போய் வாங்கிக்கலாமேன்னு பக்கத்துல வந்தேன். ஏன் அபி என்னாச்சு? அப்பா, ஓ ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. இந்தாங்க. அப்பா, பேசாம நம்மளே அவர்கிட்ட சொல்லிடலாம், நேற்று நைட்டு ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இனிமே அப்படி நடக்காது, இதை காரணமா வச்சுட்டு அட்வான்டேஜ் எடுக்க வேண்டாம் அப்படின்னு. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அபி. என்ன இது? நம்ம சொல்லலான்னு போனா இவரு சொல்ல வராரு. என்னது? அது நேற்று நைட்டு ஏதோ ஆக்சிடெண்டா நமக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்காக இனிமே அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்க கூடாது, சரியா? என்ன இவரு நம்ம சொல்லலான்னு போனா நம்ம டைலாக் இவரு சொல்லிட்டு இருக்காரு, அதுவும் நான் அட்வான்டேஜ் எடுப்பனா இவரை? ஹலோ, உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியல? என்னமா பண்ண சொல்ற? நேத்து நீ என்கிட்ட நடந்துகிட்ட விதம் அப்படி. என் கற்ப இன்னொரு தடவை போகாத மாதிரி நான் தானே பாத்துக்கணும், அதான். ஐயோ, மறுபடியும் அதே சொல்லாதீங்க. நான் தான் சொல்றேன்ல, ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு. ஆனா ஒண்ணு, இப்போ வரைக்கும் நான் அப்படி பண்ணிருப்பேன்னு எனக்கு சத்தியமா தோணவே இல்லை. ஓ, அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. லாஸ்டா நான் ஒரு ஜூஸ், இப்ப சொல்லுங்க, எனக்கு இது நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த ஜூஸ் நீங்க தானே எடுத்துட்டு வந்தீங்க. அஜய்ஜோ, டேய் ஆதி, என்னடா இவ கரெக்டா பாயிண்ட் புடிச்சு கேக்குறா. அஜய்ஜோ, இப்போ என்ன பண்றது? என்னது ஜூஸா? என்ன ஜூஸ்? என்னது என்ன ஜூஸா? அத நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே அதை எடுத்துட்டு வந்தீங்க. அந்த ஜூஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. அப்போ நீங்க தான் சொல்லணும், அது என்ன ஜூஸ் ஒழுங்கா சொல்லுங்க. அட கடவுளே, டே ஆதி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தாலும் நம்ம போய் சொல்றோங்கிறத அவ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. எஸ்கேப் ஆயிடுறா ஆதி. ஹலோ, உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. என்னது ஜூஸா? நான் எந்த ஜூஸையும் எடுத்துட்டு வரலையே. வேற யாராச்சும் ஜூஸ் எடுத்துட்டு வந்து ரூம்ல வச்சிருப்பாங்க. ஓ, இப்போ உனக்கு அந்த ஜூஸ் என்ன ஜூஸ், ஏது ஜூஸ் அப்படிங்கறத உனக்கு இப்ப கவலை. நேற்று நைட்டு என் கற்பே போயிருக்கு. அந்த கற்பை விட ஜூஸ் உனக்கு பெருசா போச்சு, அப்படித்தானே? ஐயோ கடவுளே, இந்த நாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. சரி சரி, உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இந்த மேட்டரை நம்ம இதோட விட்டுறலாம், சரியா? இதுக்கப்புறம் நானும் இதை பத்தி பேச மாட்டேன், நீங்களே பேசக்கூடாது, ஓகே? அப்பா, எஸ்கேப்டா சாமி. சரி, அப்புறம் இனிமே என்
பர்மிஷன் இல்லாம என் பக்கத்துல வரக்கூடாது, ஓகே? ஐயோ சாமி, சத்தியமா வரமாட்டேன், போதுமா? ரொம்ப தான் பண்றாரு இவரு. சரி சரி, சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா சரிதான். அதெல்லாம் சொன்ன மாதிரி நடந்துப்பேன். நகருங்க, வழியை விடுங்க, நான் போய் படுக்கிறேன். கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? போவோம், என்ன பண்ணிடுவா? எதா இருந்தாலும் பின்னாடி பாத்துக்கலாம். ஆனா அவளை இந்த மாதிரி டீஸ் பண்றது கூட ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்குல்ல? டே ஆதி, இந்த அளவுக்கு நீ அவளை போட்டு படுத்துற, இதெல்லாம் ரீல்னு தெரிஞ்சோன்னு உனக்கு சிறுக்குடா மவனே. ஊருக்கு வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல. இந்த ஒரு நாள்லயே அர்ஜுனை பார்க்காம நினைக்காம என்னால இருக்க முடியல. வாழ்க்கை ஃபுல்லா என்னால அர்ஜுனை நினைக்காமலும் பார்க்காமலும் இருந்துட முடியுமா? ஐயோ கடவுளே, அர்ஜுன் வேண்டான்னு தானே அவனை அந்த அளவுக்கு காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அங்கே விட்டுட்டு நான் வந்துட்டேன். இப்போ நானே அவனை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? இல்லை, அர்ஜுன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருந்தால் மட்டும் போதும். அது ஏதோ அவனை பிரிஞ்சு வந்ததுனால கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் போல இருக்கு. போக போக கண்டிப்பாக எல்லாமே சரியாகிடும். ஹாய் அஞ்சலி மேடம், என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு கயல். ஹே கயல், வாடி, எப்படி இருக்க? ஓ பரவாயில்லையே, என்ன ஞாபகம்லாம் வச்சிருக்கீங்க. ஹே கயல், என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? என்னாச்சு? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. உனக்கு தான் லவ் டிசீஸ் வந்து மேடம் இப்படி மாறிட்டீங்க. ஏண்டி, அர்ஜுனை லவ் பண்ணுறேன், அர்ஜுன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் மெசேஜ் எதையுமே காணும் உங்ககிட்டேருந்து. சரி, நானும் நீ லவ் மோடில் ரொம்ப பிஸியாக இருப்பேன்னு டிஸ்டர்ப் பண்ணலை. சரி, அப்புறம் நீ ஊருக்கு வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஒரு எட்டு உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ என்னடி ஓன்னு சொல்ற? ஓ மேடம் அர்ஜுன் நினப்புல இருக்கீங்களோ? அர்ஜுன் கிட்ட இருந்து ஃபோன் கால் எதுவும் வரலையா? அதான் மேடம் சோகமா இருக்கீங்களா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லடி கயல். அப்படிலாம் எதுவும் இல்லையா? அடியே, உன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுதுடி ஏதோ ஒன்று இருக்குன்னு. அது மட்டும் இல்லை, அஞ்சலி எப்பவுமே துருன்னு இருப்பா. ஆனா இந்த அஞ்சலி ரொம்ப சாஃப்டாலாம் இருக்கா. அது சரி, காதல் வந்தா எல்லாரும் மாறிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப தாண்டி நேர்ல பாக்குறேன். ஐயோ கயல், ப்ளீஸ் டி, வேற ஏதாச்சும் பேசுறியா? என்னது, வேற ஏதாச்சும் பேசணுமா? நெவர். நான் இதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தனே. நீ பாட்டுக்கு அர்ஜுன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட எதையுமே நீ சொல்லவே இல்லை. அதான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஃபுல்லா கேட்டுட்டு போலான்னு நான் ஓடி வந்துட்டேன். சரி சரி சொல்லு, நீ ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னடி ஆச்சு? 2 பேரும் ஊர்லாம் சுத்துனீங்களா? சொல்லு சொல்லு சொல்லு. ஐயோ கயல், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கலடி. நான் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலனா அப்போ அதுக்கு மேல ஏதாச்சும் நடந்துச்சா? அடிப்பாவி. ஐயோ கயல் ப்ளீஸ், இத பத்தி இதுக்கு மேல எதுவும் பேசாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அஞ்சலி என்னாச்சு? ஏண்டி இவ்வளவு கோமா பேசுற? பொண்ணுலடி கயல், சாரிடி, நான் அப்படி கோமா பேசியிருக்க கூடாது. ஐயோ பரவாயில்லடி, எனக்கு நீ கோமா பேசினதெல்லாம் பிரச்சனையே இல்லை. என்னாச்சுடி அஞ்சலி, நீ வேற ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்க. ஏண்டி, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லடி. இல்லடி அஞ்சலி, உன் ஃபேஸை பார்த்தாவே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. ஏண்டி, நீ ப்ரப்போஸ் பண்ணி அர்ஜுன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா என்ன? சாச்சா, அர்ஜுனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்டி. ரொம்ப பிடிக்கும்னா பின்ன என்னடி பிரச்சனை? அது ஏ அஞ்சலி, என்னன்னு சொல்லுடி. ஏ அஞ்சலி, என்னடி ஆச்சு? எதுக்கடி இப்ப அலற? அஞ்சலி அஞ்சலி. இல்ல கயல், அது அஞ்சலி, முதல்ல அழுகிறத நிறுத்திட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லுடி. சரிடி, இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை? இல்லடி, அன்னைக்கு உங்ககிட்ட ஃபோன் பேசினதுக்கு அப்புறம் அர்ஜுனோட பர்த்டே அன்னைக்கு அவன்கிட்ட எனக்கும் அவனை பிடிக்கும்னு சொல்லி அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு ஆசையா காத்திருந்தேன்டி. அப்போ திடீர்னு ஒரு நாள் வயிறு பயங்கரமா பழிச்சதுன்னு ஹாஸ்பிட்டல் போனேன்டி. அங்க டாக்டர் எனக்கு கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கு, அதனால ஃபியூச்சர்ல குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்கடி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. ஆனா அர்ஜுனுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்டி. அதான் ஃபியூச்சர்ல ஒருவேளை என்ன அவன் அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவனுக்கு குழந்தை பெற்று கொடுக்க முடியாதவங்கிற பயத்துல அவன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வார்த்தையால அவனை நிறைய ஹர்ட் பண்ணி அவனை என்ன
வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டேன்டி. அஞ்சலி என்னடி என்னென்னமோ சொல்ற? டாக்டர் அப்படி உனக்கு ஃபியூச்சர்ல குழந்தை பிறக்காம போயிடும்னு சொன்னா உனக்கு பிறக்காம போயிடுமா என்ன? நீ எதுக்காகடி இப்படி எல்லாம் பண்ணுன? அர்ஜுனா உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீ ஏன் அஞ்சலி இப்படி பண்ணுன? அர்ஜுன் கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கலாமேடி. இல்லடி கயல், அர்ஜுன் என்னை எந்த அளவுக்கு விரும்புறான்னு எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். அப்படி அந்த அளவுக்கு விரும்புற என் அர்ஜுன் நல்லா இருக்கணும்னா அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சத்தியமா அவன் நல்லாவே இருக்க முடியாதுடி. அதாண்டி என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். ஆனா பாவண்டி அர்ஜுன், நான் அவனை வார்த்தையால எந்த அளவுக்கு காயப்படுத்திட்டேன்னு தெரியுமா? அவனை ஒரு தடவை காயப்படுத்திட்டு ஒரு நாளும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டி கையல். சத்தியமா என்னால முடியலடி. அஞ்சலி என்னடி இந்த அளவுக்கு அர்ஜுன் மேல லவ் வச்சுட்டு ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணின? அர்ஜுன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாவே அவரே எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிருப்பாரேடி. ஏன்டி சொல்லல? எனக்கு தெரியும்டி கையல், அர்ஜுன் கிட்ட சொன்னா அர்ஜுனுக்கு என்னை விட முக்கியம் எதுவுமே இல்லை, எதுவுமே வேண்டாம் தான் சொல்லுவாண்டி. ஆனா அர்ஜுனுக்கு குழந்தைங்கன்னா எவ்வளவு பிடிக்கும். அவன் என் கூட எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு கனவு கண்டு வச்சிருக்கான்னு எனக்கு எல்லாமே தெரியும்டி. அந்த கனவெல்லாம் சத்தியமா என்னால நனவாக்கவே முடியாதுடி கையல். அதனால தாண்டி அவனுக்கு நான் பொருத்தமில்லாதவளா ஆகிட்டேன்டி. அதான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன்டி கையல். அஞ்சலி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. ஆனா நீ எடுத்திருக்க டிசிஷன் ரொம்ப ரொம்ப தப்புடி அஞ்சலி. ஏன்னா நீயே சொன்ன அர்ஜுன் பொண்ணை எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு. அப்படி விரும்பின அவரை எப்படி உனக்கு காயப்படுத்துறதுக்கு மனசு வந்துச்சு? எனக்கு வேற வழி தெரியலடி கையல். அப்படிலாம் அவனை காயப்படுத்தினானா அவன் என்னை வெறுத்து ஒதுக்குவான்னு நினைச்சு தாண்டி அப்படி பண்ணினேன். நான் நினைச்ச மாதிரி அவனும் என்னை வெறுத்துட்டாண்டி கையல். எனக்கு அதுவே போதும்டி. யாரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும்டி. சின்னடி அஞ்சலி இப்படி பண்ணிட்ட நீ. ஆனா சத்தியமா சொல்றேன்டி, இந்த மாதிரி ஒரு காதலை நான் பார்த்ததே இல்லடி அஞ்சலி. கண்டிப்பா சொல்றேன்டி, நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்டி. நீ வேணும்னா பாரு, அர்ஜுன் சீக்கிரமாவே உன்னை தேடி வருவாரு பாரு. வேண்டாம் கையல், அந்த மாதிரி எதுவுமே நடக்க வேணாண்டி. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் ஒரு நாளும் நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன்டி. அர்ஜுன் என்னை மறந்துட்டு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தாவே எனக்கு போதும்டி. அஞ்சலி என்னடி இப்படிலாம் சொல்ற? நீயும் அவரை அந்த அளவுக்கு விரும்புற, அவரும் உன் மேல உயிரையே வச்சிருக்கன்னு சொல்ற. அப்புறம் எதுக்காகடி? இந்த கடவுள் இப்படி தாண்டி சில நேரம் உண்மையா லவ் பண்றவங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருவாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி அஞ்சலி. விடுடி கையல், எல்லாம் என் தலையெழுத்தடி. நம்ம விதிப்படி தானே எல்லாமே நடக்கும். இதுல யாரடி நான் குத்த சொல்றது? விடு கையல் விடு. சரிடி, உனக்கு இந்த மெடிக்கல் இஷ்யூ இருக்குன்னு வீட்ல சொல்லிட்டியா என்ன? இல்லடி, இன்னும் சொல்லல. சொல்லணும். என்னது இன்னும் சொல்லலையா? அஞ்சலி உனக்கு என்ன பைத்தியமாடி? வீட்ல சொல்லாம இவ்வளவு நாள் வச்சிருக்க? பிரச்சனை பெருசாயிட்டா என்னடி பண்ணுவ? இல்லடி கையல், அந்த டாக்டர் கிட்ட தெளிவா கேட்டுட்டு தாண்டி வந்தேன். அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இந்த டேப்லெட்ஸ் முழுங்குங்கன்னு சொன்னாங்கடி. அதாண்டி டேப்லெட்டை முழுங்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா வீட்டில் சொல்லணும்டி. ஆனா உனக்கே தெரியும்ல, ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை. அதாண்டி நான் இவ்வளோ நாள் சொல்லலை. ஆனா சீக்கிரமா சொல்லணும்டி. என்னமோ போஞ்சலி, ஆனா பொண்ணுடி, எவ்வளோ சீக்கிரம் வீட்டில் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லி சீக்கிரமா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுடி. இல்லைன்னா பிரச்சனை பெருசாகிற போகுது. சரியா? சரிடி கையல். அப்புறம் கையல், நான் உங்ககிட்ட சொன்னது நீ வேற யார்கிட்டயும் சொல்லிடாதடி. சச்சா, சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டி. என்னடி என்ன பார்த்து இப்படி சொல்ற? நீ என் ஃப்ரெண்டுடி. தேங்க்ஸ்டி கையல். சரிடி அஞ்சலி, நான் ரொம்ப நேரம் ஆயிட்டுடி. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதடி. எல்லாம் சீக்கிரமா சரியாகிடும். சரியா? சரிடி கையல். ரூம் ஃபுல்லா தேடியாச்சு, எதுவுமே கிடைக்கல. அப்படி என்னடி அஞ்சலி காரணம்? என்னை இந்த அளவுக்கு விரும்பிட்டு சின்ன வேண்டான்னு விட்டுட்டு போற அளவுக்கு? ஐயோ, எவ்வளவு யோசிச்சாலும் ஒண்ணுமே மைண்டுக்கு வரமாட்டேங்குது. ஐயோ, இப்போ நான் என்ன பண்றது? அஞ்சலி நம்ம மேல எவ்வளோ லவ் வச்சிருக்கான்னு அவ பேசினதுலேயே தெரியுது. இவ்வளோ லவ் வச்சிருக்கவ நம்ம வேண்டான்னு நம்ம வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு இந்த அளவுக்கு நினச்சிருக்கானா கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும் போல. சீக்கிரமா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் சத்தியமா தெரியல. ஐயோ
கண்ணை மூடினாவே அவ அழுதுட்டு என்கிட்ட பேசினதுதான் ஞாபகத்துக்கே வருது. அப்போ அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா. ஒரு நாளும் ஐயோ நான் தான் அவளை தப்பா நினைச்சிட்டனோ, இவ்வளோ காதலை உள்ளுக்குள்ளாரையே வச்சுட்டு என்கிட்ட சொல்லவும் முடியாம வெளியில சொல்லவும் முடியாம வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு நாளும் அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா. இல்ல சீக்கிரமா அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அஞ்சலி இதுக்கப்புறம் அழாத மாதிரி நான் கண்டிப்பா பாத்துக்குவேன். நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அஞ்சலி. கண்டுபிடிச்சிட்டு உன் கண்ணு முன்னாடி வந்து உன் அர்ஜுன் நிப்பா அஞ்சலி. கம்மிங் மேம். செல்வி அக்கா வாங்க. மேம் வர சொல்லியிருந்தீங்க. ஆமாம் செல்வி அக்கா. இல்லைக்கா, அது மார்னிங் 3ஆம் நம்பர் பெட்டில் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆனாங்கல்ல, அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தால் என் ரூமுக்கு கொஞ்சம் வர சொல்லுங்கக்கா, கொஞ்சம் பேசணும். ஓகே மேம். ஆனால் அவங்கள அட்மிட் பண்ணது அவங்க ரிலேட்டிவ்ஸ் இல்லை மேம். அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்திருப்பார் போல். ஸோ வேற யாரோ ஒருத்தவங்க தான் மேடம் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஓ ஐ சி. ஓகே அக்கா, அப்போது யார் அட்மிட் பண்ணாங்களோ அவங்கள கொஞ்சம் வர சொல்லுங்கக்கா. ஓகே மேம். டாக்டர் மேடமே இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாதுன்னு இருந்தா இப்படி விதி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்றது? சார் சொல்லுங்க மேடம், கூப்பிட்டீங்களா? ஆமாம் சார், அது அந்த பெரியவர் அட்மிட் பண்ணது நீங்கள் தானே சார்? ஆமா மேடம். ஏன் மேடம், அவருக்கு என்னாச்சு? ஐயோ சார், அவர் நல்லா தான் சார் இருக்காங்க. அது அவரை அட்மிட் பண்ணவங்கள டாக்டர் மேடம் பார்த்து பேசணும்னு சொன்னாங்க. அதான் சார் உங்களை வர சொல்றதுக்காக வந்தேன். என்ன இவங்க இப்படி சொல்றாங்க? ஒருவேளை அவருக்கு வைத்தியம் பார்த்தவங்க ஷில்பா மேடமா இருப்பாங்களோ? சச்சா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்காது. இங்கன்னா அவங்க மட்டுமா டாக்டரா இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்கல்ல, வேற யாராச்சும் இருக்கும். சார் சார் உங்ககிட்ட தான் சார் சொல்கிறேன். சொல்லுங்க மேடம். சார் இப்படி நேராக போய் லெஃப்ட்டை கட் பண்ணிங்கன்னா டாக்டர் ரூம் இருக்கும் சார். அங்கே தான் சார் டாக்டர் மேடம் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள போய் பாருங்கள். ஓகே மேடம். உஃப், என்ன இது, செல்வி அக்கா போய் இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் அந்த அட்டெண்டரை காணோம். ரவுண்ட்ஸுக்கு வேற டைம் ஆகுது. பேசாமல் கிளம்பிடலாமா? உள்ள வரலாமா? எஸ், கமின். டாக்டர் மேடமா? இவரா? ஐயோ கடவுளே, இது என்ன? நான் டாக்டர் மேடமே இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன். இப்படி அவங்க முன்னாடியே என்ன நிறுத்தி வச்சிருக்கே. ஏன் கடவுளே, ஏன்? ஐயோ கடவுளே, இதுக்கப்புறம் அன்பை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிருந்தேன். எதுக்காக கடவுளே இப்போ அவரை என் கண்ணு முன்னாடி நிறுத்தி வச்சிருக்க? ஏன்? ஐயோ, டாக்டர் மேடத்தை பார்க்குறப்பெல்லாம் குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுதே. இப்போ நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே, இன்னும் ஒரு நிமிஷம் நான் இங்கே இருந்தாலும் அவர் முன்னாடி அழுது நான் ஏதாச்சும் அவர்கிட்ட பேசிடுவேன். இல்லை, அவர் இப்போ இன்னொருத்தியோட புருஷனை நினைக்கிறது மகா பாவம். இல்லை. செல்வி அக்கா மேம் கூப்பிட்டீங்களா? ஆமாம் செல்வி அக்கா, அது அந்த பெரியவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த டேபிள் மேலே உள்ள ஃபைலில் இருக்குது. ஸோ மெடிசன்ஸ் அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸையும் இவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. எனக்கு ரவுண்ட்ஸ் இருக்குக்கா, நான் கிளம்புறேன். ஓகே மேடம். ஆனால் நீங்கள் தானே மேடம் இப்போது இவரை வர சொன்னீங்க? செல்வி அக்கா, டூ வாட் ஐ சே. ஓகே, நான் கிளம்புறேக்கா, நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சாரி மேடம். ஓகே மேடம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஐயோ கடவுளே, டாக்டர் மேடம் இந்த அளவுக்கு என் மேல கோபமா இருக்காங்களா? அவங்க கோபமும் நியாயமானது தானே. இப்படியே நீங்க கோபமா இருக்கிறது தான் மேடம் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏன் அன்பு என் கண்ணு முன்னாடி வந்தீங்க? இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பு, ஏன் அன்பு வந்தீங்க? ஒரு நாளும் உங்களை மறக்கணும்னு நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் அன்பு தெரியும். என் மூளை இன்னொருத்தியோட புருஷனை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுது அன்பு. ஆனால் என் மனசு உங்களை பற்றி மட்டும்தான் அன்பு நினைக்கிது. ஏன் அன்பு என் காதல் உங்களுக்கு புரியாமலே போயிடுச்சு? எப்படி அன்பு உங்களுக்கு தாலி கட்டி அவங்கள மனைவியாக்க உங்களால் முடிச்சது? அப்போது நீங்கள் என்ன காதலிக்கவே இல்லையா அன்பு? ஏன் அன்பு, ஏன்? லக்ஷ்மி சொல்லுங்கங்க, கூப்பிட்டீங்களா?
என்ன லட்சுமி, யோசனைலாம் ரொம்ப பலமா இருக்கு, என்னாச்சுமா? ஆ இல்லைங்க, அது என்னாச்சுமா, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? சாச்சா அப்படிலாம் இல்லைங்க, அது ஆதிக்கும் அபிக்கும் கல்யாணம் நடந்தது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லையோன்னு தோணுதுங்க. என்ன லட்சுமி, திடீர்னு இப்படி சொல்ற, ஏமா என்னாச்சு? இல்லைங்க, கல்யாணம் ஆனதுலேருந்து நானும் பார்க்குறேன், ஆதியும் அபியும் கல்யாணம் ஆனவங்க மாதிரியே இல்லைங்க. அதாங்க மனசுலாம் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஐயோ லக்ஷ்மி, நீ நினைக்கிறது ரொம்ப தப்புமா. ஆதிக்கும் அபிக்கும் நம்ம எல்லாரும் பேசி முடிவெடுத்து அவங்க சம்மதத்தை கேட்டு ஒன்றும் கல்யாணம் பண்ணலையே. இது எதாச்சியா நடந்த கல்யாணமா. ஸோ 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் லக்ஷ்மி. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாதாம்மா இருக்கணும். எனக்கு புரியுதுங்க, ஆனாலும் அபி ஆதி வாழ்க்கையை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. எனக்கு புரியுது லக்ஷ்மி உன் பயம் என்னன்னு. ஆனா எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் லக்ஷ்மி, நம்பு. ஆதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அபி மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு லக்ஷ்மி. சீக்கிரமா அவ எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவா லக்ஷ்மி, நீ நம்பு, சரியா? எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் தாங்க நானும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். எல்லாம் சீக்கிரமா சரியாயிடுமா லட்சுமி, நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, சரியா? அப்புறம் நீ நினைச்ச மாதிரியே 3 மாசத்துக்குள்ளார உன் பையனுக்கு கல்யாணம் தான் நடந்துருச்சு, அப்புறம் என்ன? போங்கங்க நீங்க வேற. ஆமாங்க, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைங்க அதுக்கு 3 மாசத்துக்குள்ளார கல்யாணம் நடக்குன்னு. ஆனா பாருங்களேன், அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நம்ம ஆதிக்கு 3 மாசத்துக்குள்ளார கல்யாணம் நடந்துருச்சு. அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி அபி கூடவே கல்யாணம் நடந்துருச்சு. எல்லாம் கடவுளோட கிருபையினால தாங்க இவ்வளவு நடந்திருக்கு. ஆனா இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்புறம் என்னமா லட்சுமி, இதே சந்தோஷத்தோட நீ இரு. கண்டிப்பா அபியும் ஆதியும் சீக்கிரமா உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க, சரியா? சரிங்க. என்ன அம்மா அப்பா 2 பேரும் ஹெவி டிஸ்கஷன்ல இருக்கீங்க போல. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லடா, சும்மா தாண்டா பேசிட்டு இருந்தோம். என்னது ஒண்ணும் இல்லையா? இல்லையே, ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்த மாதிரில தெரிஞ்சது. அம்மா நீங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏங்க, எனக்கு யார்கிட்டயும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, யாரையும் என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லுங்க. அது சரி, பையனுக்கும் அம்மாவுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு இப்ப நான் முழிக்க போறேனா? சரி சரி. அப்பா என்னாச்சு அம்மாவுக்கு, ஏன் இப்படி சொல்றாங்க? அம்மா என்னாச்சுமா? இங்க பாருங்க, எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லைங்க. ஒழுங்கா அவங்க கிட்ட சொல்லுங்க. சும்மா என்கிட்ட திரும்ப திரும்ப பேச வேணாம்னு சொல்லுங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தானே முடிவெடுக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க? போய் அவங்களுக்கு வேற வேலை இருந்தா போய் பார்க்க சொல்லுங்க. டே அர்ஜுன், கேட்டியாடா? அம்மா சொன்னது புரிஞ்சதா? போய் வேலையை பாரு போ. ஓ அம்மா, நான் பெங்களூர் போறேன்னு சொன்னதை நினைச்சுதானே இப்போ நீங்க மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இப்படி உருன்னு உட்காந்துருக்கீங்க. ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன். ஏங்க, உங்ககிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், யார்கிட்டயும் பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு. யாரையும் என்னால பார்க்க முடியாது. போய் அவங்கள போய் வேற வேலை இருந்தா போய் பார்க்க சொல்லுங்க, போங்க. டே அர்ஜுன், அவதான் சொல்றாளடா, நீ தான் போயேன்டா. முடியாதுப்பா, முதல்ல அம்மாவை என்ன பார்க்க சொல்லுங்க. என்னால பார்க்க முடியாதுங்க. ஐயோ, என்ன தயவு செஞ்சு விடுங்க. அம்மாவுக்கும் பையனுக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிறேன். என்ன பார்த்தா உங்க 2 பேருக்கு பாவமா தெரியலையா என்ன? அம்மா ஒரே ஒரு வாட்டி என்ன பார்த்து பேசுங்களேன். என்னடா இப்போ உனக்கு? இப்போ என்ன சொல்லணும் என்கிட்ட? மறுபடியும் நான் பெங்களூர் போறேன், அங்க போய் செட்டில் ஆக போறேன்னு தானே சொல்ல போறேன்? இல்ல இல்லனா வேற என்ன? ஓ, இப்ப சார் ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறீங்கன்னு என்கிட்ட சொல்ல போறீங்க, அதானே? இல்லையே. சரி அம்மா இவ்வளவு தூரம் ஃபீல் பண்றாங்களே, பெங்களூர்லாம் போய் செட்டில் ஆக வேணாம், சென்னையிலேயே இங்க வேலை பார்க்கலாமே நினைச்சேன். நீங்க ரொம்ப தான் பண்றீங்க. சரி ஓகே, நான் பெங்களூரே போய் செட்டில் ஆகுறேன். என்னது? டி அர்ஜுன், இப்போ நீ என்ன சொன்ன? ஆமா, நான் பெங்களூர்லாம் போய் செட்டில் ஆகல, சென்னையிலேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அர்ஜுன் என்னடா சொல்ற? ஆமாப்பா, சென்னையிலேயே இருக்கலான்னு முடிவு பண்ணி அந்த ஆஃபரை வேண்டான்னு சொல்லிட்டேன்ப்பா. டி அர்ஜுன், உண்மையாதான் சொல்றியாடா? நாளை பின்ன பேச்சு மாற மாட்டியே? உண்மையாதாம்மா சொல்றேன். ஆஃபர் வேண்டான்னு நான் சொல்லிட்டேமா. உங்க மேல சத்தியமா. இப்போ நம்புறீங்களா? நம்புறேன்டா அர்ஜுன். ஏன்டா, ஏன் எதுக்குடா தேவையில்லாம அம்மாவை டென்ஷன் பண்ணி எல்லாரையும் டென்ஷன் பண்ணி இந்த முடிவை நீ முன்னாடியே எடுத்துருக்கலாம்ல? முன்னாடியே எடுத்திருக்கலாம் தான், ஆனா இப்பதானமா சில விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு, அதான். என்னது? பொண்ணு இல்லம்மா. அப்பா எப்படியோடா, நீ பெங்களூர் போலன்னு சொல்லிட்ட. இல்லைன்னா உங்க அம்மா டெய்லி என்கிட்ட புலம்பியே என் காதுல இருந்து ரத்தம் வர வச்சிருப்பா. என்னது? நான் உங்ககிட்ட ஃபீல் பண்ணி சொன்னதெல்லாம் உங்களுக்கு புலம்புற மாதிரி இருந்துச்சா? இருங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன். சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. எது எப்படி அர்ஜுன், உன்னை இது மாதிரி சிரிச்ச முகத்தோட பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமாடா? இன்னைக்கு தாண்டா அம்மாக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களாம்மா? அது போதும். அட ஆதி அண்ணா, வாங்க ஆதி அண்ணா, என்னதை மறைச்சு எடுத்துட்டு போறீங்க? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சா
கரெக்டா அந்த அர்ஜுன் பார்த்துட்டானே. இப்போ என்ன பண்றது? சரி சமாளிப்போ. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? நாங்க இருக்கிறது இருக்கட்டும். என்னன்னா கையில பார்சல்லாம் பலமா இருக்கு. ஆமா என்ன இது? இது இது ஒன்றும் இல்லையே. அது சரி, கையில இவ்வளோ பெரிய பார்சல் வச்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க. அதை இங்கே கொடுங்க, என்னன்னு பார்ப்போம். டே அர்ஜுன், இல்லடா அது என்ன இது? அட இது என்னன்னா லேடிஸ் போடுற ட்ரெஸ் மாதிரி இருக்கு. யாருக்கு? ஒருவேளை இவன் அபிக்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பானோ? ஐயோ அர்ஜுன் வேற கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அதை வாங்கி பார்த்துட்டு இருக்கான் இவனை. டே அர்ஜுன், டேய். அட இருங்கம்மா, ஆதி அண்ணா கிட்ட என்ன எதுன்னு கேட்போம். ஐயோ டே அர்ஜுன், நீ எதையும் கேட்க வேணாம், முதல்ல அந்த பேக் அவன் கிட்ட கொடு. அட போங்கம்மா. இந்தாங்க ஆதி அண்ணா. அப்பா, அப்ப சரி நான் ரூமுக்கு போறேன். இருங்க இருங்க, எங்க எஸ்கேப் ஆக போகிறீங்க? இந்த பார்சல்ல உள்ள Dress யாருக்கு? ஐயோ சேங்க, இவனை பாருங்கங்க. ஆதி அபிக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவன் பாட்டுக்கு ஆதி கிட்ட நோண்டி நோண்டி கேள்வியே கேட்டுட்டு இருக்கான் இவனை. ஐயோ விடு லட்சுமி, நம்ம அர்ஜுன் எப்பவும் இப்படித்தானே, விடு. ஐயோ சில்லைங்க, ஆதி என்ன சொல்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறான் பாருங்கங்க. அதை நினைச்சாதாங்க எனக்கு பாவமா இருக்கு. விடு விடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வா. இல்ல அர்ஜுன், இது அபிக்கு வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ, கதை அப்படி போகுதா? அபிடாலிங்க்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ? சரி சரி. அது சரி. ஆமா, என்ன திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இவன் வேற ஒருத்தவன் நேரம் பார்த்து டிடெக்டிவ் மாதிரி இவ்வளோ கொஸ்டின் கேட்கறான். டேய் ஏன்டா நீ வேற என்ன படுத்துற? என்ன அது, என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன். அது ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதான் அபியையும் கூட்டிட்டு போலான்னு அவளுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். ஓ டே அர்ஜுன், போதுண்டா நிறுத்து. அதான் அவன் ஈவினிங் ஃபங்க்ஷன் போகணும், அதனால தான் அபிக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால. பின்ன எதுக்கு நீ அவகிட்ட இவ்வளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஆதி நீ போப்பா ரூமுக்கு. சரிம்மா. பாத்தீங்களாமா உங்க பெரிய பையனை? அபிடாலிங்க்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தது இல்லாம அதை மறைச்சு மறைச்சு வேற எடுத்துட்டு போறாரு. பார்க்க பூனை மாதிரி இருந்துட்டு என்னெல்லாம் பண்றாரு பாருங்க. டே அர்ஜுன், போதுண்டா நிறுத்து. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனா நீ இப்படி தாண்டா பண்ணுவ. அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை கலாய்க்கிறோம் இரு. சும்மா வந்துட்டான் என் ஆதியே குத்த சொல்றதுக்கு. சரிடா அர்ஜுன், உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா? எனக்கு காஃபியே ஓகேமா.